ராகவ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனோன்னா அபி உடஞ்சி போகிறாங்க, பயங்கரமாக அழகிறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, பின்னாடியே ஓடுறாங்க. ஆனால் அவங்களால வண்டியை வந்து பிடிக்க முடியல. அடுத்து வந்து இங்கே வந்து அபியை சமாதானப்படுத்துகிறாங்க. அபியால் தான் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி வந்து அவங்கள திட்டுறாங்க. இந்த சூழ்நிலையில் அபி எப்படியாவது வந்து ராகவை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து ஆகாஷும் வந்து அவங்க அப்பாவும் வந்து ராகவை பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து அபியும் கூட சேர்ந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணுறவங்கள பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க. அபி அங்கே வெளியவே உட்காந்துடுறாங்க. எப்படியாவது ராகவை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாங்க. அப்போ வந்து கரெக்டாக அங்கே என்ன பண்ணுறாங்க, மீடியாலாம் வந்துடுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் போலீஸும் அவங்கள பார்க்க அலோவ் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, அபியை பார்த்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. அபி ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. என்னால் தான் உங்களுக்கு அப்படி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. பரவாயில்ல, இது ஒன்னாலேயும் ஆகலை, ஆகாஷாலேயும் ஆகலை, உங்கள் 2 பேரையும் அழகாக பயன்படுத்தியிருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே பாரு, இங்கே எதிரின்னு உனக்கு யாருன்னு உனக்கே தெரியும்ல ஆகாஷ், எல்லாம் வந்து அவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சியில் நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. வேறு யார், எனக்கு இருக்க ஒரே பிரச்சனை அவன் தானே எனக்கு பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கேன், நீங்கள் யாரை சொல்கிறீங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு. உனக்கு தெரியாது அபி, எனக்கு தான் தெரியும், அந்த விவேக் தான் எல்லாமே பண்ணியிருப்பான் அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து விவேக் அது யார் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. அது வந்து பிஸ்னஸ் எதிரி, வேணும்னே வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்கான் ராகவுக்கு, அவன் தான் இதெல்லாம் செஞ்சுருப்பான், ஆனால் அதை நிரூபிக்க தான் நம்மளால் முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து சொல்லிட்டுருக்காரு. அபி வந்து யோசிக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, கண்டிப்பாக சீக்கிரமாக வந்துடலாம். நீங்கள் வந்து ஏங்க இதை ஏற்றுக்கிட்டீங்க, நான் தானே தப்பு செஞ்சேன், நான் இங்கே இருக்கேன், நீங்கள் போங்க வீட்டுக்கு, உங்களை மாதிரி ஆளுங்களாம் இங்கே இருக்கக்கூடாதுங்க அப்படின்றாங்க. பரவாயில்ல அபி, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி ராகவ் அமுச்சு வைக்கிறாரு. எங்கள் அபியால் தாங்கிக்க முடியல. ராகவ் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, மனசு கஷ்டமாவது, அவங்களால தாங்கிக்க முடியாமல் அழறாங்க. அந்த இடத்துல வந்து ராகவ் ஒரு நினைப்பாகவே இருக்குது அவங்களுக்கு. ராகவ் பேசுறது, சிரிக்கிறது, அவங்கக்கிட்ட வந்து அவங்கள வந்து தொல்லை பண்ணுறது, அவங்கள திட்டுறது, இதே ஞாபகத்தில் இருக்காங்க அபி. உடனே அபி யோசிக்கிறாங்க, எப்படியாவது வந்து அவரை வந்து அழைச்சிட்டு வந்துடணும், ராகிபாய் இல்லாத இடம் எனக்கு பிடிக்கல இந்த ரூமே அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்கிறாங்க. அடுத்து வந்து அப்படியே படுத்துட்டாங்க, அவங்களால தாங்கிக்க முடியாது, அழுதுட்டுருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து தோணுது அபிக்கு, ஐயோ பாவம், அவர் சாப்பிட நேரம் வந்துடுச்சு, என்ன சாப்பிடுவார், வெளியும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, அவருக்கு வந்து உடம்பு சரியில்லையே, அதனால் பிபி இருக்கிறதால அவரால் எதுவுமே பண்ண முடியாது, அதனால் வேறு வழி கிடையாது, அவருக்கு வந்து நம்ம வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து சமையல் கட்டுக்கு வராங்க. எங்கள் அணு வந்து என்ன அபி இந்த டைமில் வந்திருக்க அப்படின்னோடனே, அவருக்கு சாப்பாடு இல்லை அபி, எதாவது வாங்கி தருவாங்க, நீ கவலைப்படாத, இந்த டைம்லலாம் எப்படி போக முடியும், அதெல்லாம் தெரியாது, நான் அவருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டே போய் தீருவேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. இங்கே வந்து வராங்க நம்ம வந்து அஞ்சலி, உன்னை பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது அபி, அவனுக்கு ஒன்றுனா நீ துடிக்கிற பாரு அப்படின்னு. நீங்கள் சாப்பிட்டீங்களா, இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிட்டா தான் அவர் சாப்பிடுவார், நீங்கள் சாப்பிட்டுருக்கணும் வந்து அஞ்சலி அக்கா, நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், ஏன்னா நீங்கள் சாப்பிட்லன்னா அவர் கண்டிப்பாக சாப்பிடுவார். சரி அபி, உனக்காக நான் கண்டிப்பாக சாப்பிட்றேன், நான் ராகவுக்காக சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க, அஞ்சலி சொல்கிறாங்க. அடுத்து வந்து அபி வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் கிளம்புறாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறார். இல்லை வேண்டாம், நான் மட்டும் போகிறேன்றாங்க. அதெல்லாம் தெரியாது, ஆகாஷையும் நான் கூட சேர்ந்து அனுப்புவேன், தனியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொன்னதால் ஆகாஷும் வந்து நம்ம வந்து அபியும் கிளம்புறாங்க. இங்கே வந்து ஸ்டேஷனுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு கொடுக்கணும் அவருக்கு அப்படி சொன்னோன்னா, அதெல்லாம் முடியாதுமா, என்ன உங்கள் வீடுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, எல்லோரும் வந்து சாப்பாடு கொடுத்து நாங்கள் அலோவ் பண்ண முடியுமா, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, ஏங்க அவர் வந்து பேஷண்ட்டுங்க, அவருக்கு கம்பல்சரி சாப்பாடு வந்து இந்த டைமுக்கு கொடுத்தாகணும், வேறு வந்து வெளியே சாப்பாடெலாம் அவருக்கு ஒத்துக்காதுங்க, ஏன்னா அவருக்கு பிபி இருக்குங்க, ப்ளீஸுங்க சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ப்ளீஸுங்க ரொம்ப கெஞ்சுறாங்க அபி, இப்படிப்பட்ட ஒய்ஃப் கிடைக்க உண்மையிலேயே அவர் கொடுத்து தான் வச்சுருக்கணும், அவர் உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்க பாருங்கள், உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒய்ஃப் எல்லாம் உனக்கு கிடைக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாங்க. ராகவ் பார்க்குறாரு. அபி கெஞ்சி கூத்தாடி எப்படியும் வந்து சாப்பாடுக்கு அனுமதி வாங்கிடுறாங்க. உள்ளே வராங்க. சரி லாக்கப் திறந்து விடுங்க, அந்த பொண்ணு கொடுத்துட்டு போகணும், சரி முக்கியமாக கேஸ் இருக்குது, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்ஐ வந்து வெளியே போயிடுறாரு. அடுத்து வந்து அபி வந்து இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு, எனக்கு வேணாம் அபி அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு, சரி நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, நானே ஊட்டி விட்டுறேன்னு சொல்லிட்டு அபி ஊட்ட போகிறாங்க. வேணாம் அபி, சொன்னால் கேளு, இந்த மனைநிலை எப்படி சாப்பிட முடியும், அக்கா சாப்பிட்டாங்களா அப்படின்னா, அக்கா சாப்பிட்டாங்க, உங்களையும் சாப்பிட சொன்னாங்க, அக்காக்காக சாப்பிடுங்க ப்ளீஸ், உன் அக்காக்காக சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னா, சரி ஓகே நான் சாப்பிட்றேன் அப்படின்னோடனே, நானே ஊட்டி விடுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாங்க. அழறாங்க. ஏன் அப்படி அழற, என்னால் தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, சாரி ராக்கி பாய், நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ என்ன தப்பு பண்ண, இதில் என்ன தப்பு இருக்குது, ஏதாவது ஒரு டீல் வந்தால் அது முடியும்னு சொல்கிறது தப்பு கிடையாது அப்படின்றாரு. இது ஒரு முடியுது.